அனைவரும் அமைதி காப்போம். இந்த நாள் இனிய நாள், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாள். இரவு முழுவதும் நான் விண்மீனை பார்த்தேன். நாளைய நாள் விழா எப்படி நடக்கும் என்று அல்ல, சக்தி நிறை சகாயத்தாய் எங்களுடன் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த விழா திட்டமிட்டபடி இனிதே நடைபெறும் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயம் இல்லை. நிச்சயமாக, ஏனென்றால் ஐயா அவர்கள் சகாயமாதா பக்தர். எனவே எப்படி நடக்கும் என்று எல்லளவும் ஐயமின்றி இருந்தேன். அப்படித்தான் இந்த விழா நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்களே, என்னை பார்க்கவும், உள்ள இருக்க பிள்ளைகளும் என்னை கவனிக்கணும். அப்புறமா ஐயா தொழிலதிபர், சக்தி நிறை சகாயத்தாயின் பக்தர், பிரிட்டோ ஃபாதர் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஸ்கூல்ல ஆரோக்கிய டீச்சருடைய தம்பி. அந்த ஃபாதர் வந்து மாறி அமெரிக்கா போறப்ப ஒரு காரை ஏலம் விட்டார். அப்ப நான் இல்லை. அதுக்கப்புறமா அந்த கம்யூனிட்டிக்கு நான் போனேன். சிஸ்டர் ரோசரிக்கு தெரியும் போல இருக்கு, அதனால இப்பயே மண்டே ஆடுறாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த ஸ்கூல் முன்னாள் தலைமை ஆசிரியை அவருங்க, அவங்க சொல்றாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காரை வந்து ஏலம் விட்டுட்டு அந்த காரை வந்து அந்த காரோட அந்த பணத்தை சகாயமாதா கோயிலுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து ஏலம் விட்டாங்க. அந்த ஏலத்தை யார் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீ ஸ்வீட் சார். கையை நீட்டுறாங்க. எத்தனை லட்சத்துக்கு வாங்கினாங்க தெரியுமா? 3 லட்சத்துக்கு வாங்கினாங்க. 3 லட்சத்துக்கு வாங்கி அந்த காரையும் அந்த 3 லட்சத்தையும் ஃபாதர்கிட்ட கொடுத்து, நீங்களே இந்த சகாயமாதா ஆலயத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அது வந்து நான் போனதுக்கு அப்புறமா அந்த செய்தி எனக்கு செவிவழி செய்தி. நான் அதை கண் வழியாக பார்க்கவில்லையே, அந்த கண்கொள்ளா காட்சியை என்று நினைத்தேன். அந்த கண்கொள்ளா காட்சியை இன்று இந்த அரங்கத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் வந்தவுடன் என்னிடம் சொன்னார் ஐயா அவர்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? 1 லட்சம் ரூபாயை உங்கள் பள்ளிக்கு இந்த ஆண்டு நான் மீண்டுமாக உபயோகப்படுத்துகிறேன். ஏஓ சார் பேசும்போது சொல்லிட்டு போனாங்க, எப்படி இந்த ஸ்கூல்ல இத்தனை ஆண்டு விழா? நான் சொன்னேன், சார், அடுத்த ஆண்டு விழாவுக்கு பரிசளிப்பும் நீங்க தான். இந்த காசை வச்சு அப்படியே ஒவ்வொரு தடவையும் நாங்கள் 50,000. இந்த பரிசளிப்புலாம் யாரு? ஐயா தான். அது போக 6 டாய்லெட். நீங்க அப்புறமா பேரண்ட்ஸ்லாம் பாருங்க. சிஸ்டர்ஸ் வந்து நான் ஏற்கனவே கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வேற இடத்துல இருந்து நீங்க ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு நான் 9:30க்கெல்லாம் வந்துடணும், சார் வந்து பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். பேரண்ட்ஸ்லாம் நீங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம், இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லது அதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்க போகலாம். 6 டாய்லெட், பைப்பு, அதுக்கப்புறமா லைட்ஸு, டைல்ஸு, அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தெரியும். அந்த மாதிரி ரொம்ப அருமையா சார் பண்ணி தந்தது மட்டும் இல்ல, இந்த பரிசுக்கு சொந்தக்காரர் அத்தனை. அதனாலதான் சார் வரும்போது அவரு பணத்தை தூக்கி போட்டுருவாங்க. பட் நேரத்தை தொழிலதிபரால தூக்கி போட முடியாது. அவங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நமக்காக இவ்வளவு நேரம், அதனாலதான் நாங்க வேகமா சாருக்காக சார் போறதுக்குள்ள இந்த பரிசை பூரா சாரை வச்சு அதை கொடுத்துட்டு சாரை அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சகாயமாதா பக்தர் இந்த பள்ளிக்கு இவ்வளவு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, முக்களத்தூர் ஒரு பள்ளிக்கூடம் திருவரப்பூர்ல இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல 30 லட்சத்துக்கு ஒரு பில்டிங், இன்னும் 20 லட்சத்துக்கு எஸ்டிமேட். ஒரு பள்ளிவாசல் எது எடுத்தாலுமே 10 லட்சத்துக்கு குறையாம. ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஒரு சகாயமாதா கோயில். இவர் வந்து சமயங்களை கடந்தவர். எல்லாமே 10 லட்சம் அப்படிதான் எஸ்டிமேட். அந்த முக்குளத்தூர் பள்ளி கொடுத்து வச்ச பள்ளி 1/2 கோடி. 1/2 கோடி. அது சார் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ்க்கு செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சின்ன நல்ல கை தட்டுவேன்.
பேசுவாங்க, சார் தலைவர் உரையில் பேசுவாங்க. நான் ரொம்ப படிக்கல, ஆனால் தொழிலதிபர். என்ன மாதிரி பிள்ளைங்க, நான் வந்து படித்தவங்களாம் ஏன்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படித்தவங்களாம் அவங்க சார்ட்ட வந்து லைனாக நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபராக இன்னைக்கு இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு நன்றி உணர்வு நெஞ்சத்தில் நிறைஞ்சு நிற்குது. பணம் படைத்தவர்கள் எல்லாம் மனம் படைத்தவர்களாகிவிட்டால் இந்த இந்த உலகத்துல பஞ்சம் இருக்குமா? நீங்க உலகத்திலேயே போக வேண்டாம், திருச்சியை மட்டுமே திருவள்ளுவர் ஃப்ரீ ஸ்ட்ரீட் சார் மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒரு ஆள் இருந்துட்டா அந்த தெரு பஞ்சத்துல இருக்குமா? இருக்காது. அதனால அந்த ஒரு சின்ன கடை சார் சொன்னாங்க, ஒரு சின்ன கடை, அது வந்து ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி தான் நான் ஆரம்பிச்சேன். நான் ஒரு முதலாளிகிட்ட உண்மையாகவும் எவ்வளவு ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு, என்னுடைய உண்மை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேர்மை, அந்த பெட்டி கடையை அவரு ஒரு பார்ட்னரோட சேர்த்து எனக்கு தந்தார். ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல ஒரு பெரிய கடை இங்கே மேலப்புதூர்ல உங்களுக்கு நான் விளம்பரம் பண்றேன். ஹரி ஸ்வீட்ஸ், ஸ்ரீ ஹரி ஸ்வீட்ஸ் அங்கே இருக்கு, அது சாரோட தான். இனிமேல் நீங்க போனீங்கன்னா அந்த கடையில ஸ்வீட் வாங்க, நாங்கள் விளம்பரம் பண்றோம் சார், உங்களுக்கு விளம்பரம் பண்றோம். இந்த ஒரு நிகழ்ச்சியோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து சாரை வந்து இன்வைட் பண்ண போறதுக்காக நாங்கள் போறப்ப அவங்க இதுல இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் வேற, அது அவங்க இதுல 300-400 பேர் வேலை செய்யறாங்க அந்த ஸ்ரீ ஸ்வீட்ஸ் கடையில. அவங்களுக்கு சாப்பாடு சார் தான் தராங்க. அவங்களுக்காக ஒரு ஹோட்டல் வேலை இருக்குது. அந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்வீட் செய்யற அம்மா ஆக்சிடென்ட், நாங்கள் உள்ள போயிருக்கோம், அவர் வராரு. அப்போ அந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சார் சொன்னாங்க, அந்த அம்மா நம்மள்கிட்ட தானே வேலை பார்க்குது, அந்த அம்மாவுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல, நம்ம வீட்டில் வேலை செஞ்ச அம்மா நாளையிலேருந்து இது நல்லா ஆனாதான், கொஞ்சம் பெரிய காயம் ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நாங்கள் அங்கே நிற்கிறோம். அப்போ சார் சொல்றாங்க, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாசத்துக்குரிய மளிகை சாமான் எவ்வளவு வேணுமோ அது 3 மாசத்துக்கு முதல்ல வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு யாரும் இந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நல்ல ஜோரா கேட்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சார் வந்து அவங்களுடைய உண்மையை, அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய நேர்மை பிள்ளைங்களுக்கு ஒரு ஒன்று சக்தியாக இருக்குன்றதுனால தலைவர் உரையாற்ற வரும்போது சார் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொடுத்த இந்த 1 லட்சம் ரூபாய் மீண்டும் ஏவோ சார் சொல்லிட்டு போன மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் விழா மட்டும் இல்லை சார், கல்வி தரமாக இருக்கும். எங்கள் ரேஞ்சிலேயே நாங்கள் நல்லா ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக எதுவுமே நாங்கள் பண்ணுவோம். எங்களோட ஒரு உயிரோட்டம் இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் இந்த இடத்துல நான் எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ள ஒரு உயிரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விழா பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து இன்னும் 3 விழா இதே மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, எங்களுக்கு கொடுக்கின்றவர்கள் கரம் சிவந்தவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? அடுத்த ஆண்டு விழாவிற்கு பரிசளிப்பதற்கு இந்த அரங்கத்திலேயே நாங்கள் ஆள் பிடித்து விட்டோம் என்றால் இது கடவுள் கொடுக்கும் கொடை என்றுதான் நினைக்கின்றேன். எனவே இந்த நல்ல வாய்ப்பிற்கும் ஐயா அவர்களுக்கும் நான் என்னுடைய பள்ளியின் சார்பாக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் தினம் சொல்றேன். பிள்ளைங்களுக்குலாம் ஸ்ரீ ஸ்ரீ சாரை பத்தி இங்க பேசிக்கிட்டே இருவேன். ஆமாவா இல்லையா? ஸ்ரீ ஸ்ரீ சார் என்ன கேட்டாலும் நீங்க இப்படி பதில் சொல்லணும். சார் நமக்காக கேட்ட சொல்லியிருக்கேனா, நான் சார்ட்டே சொன்னேன், சார் உங்களை பத்தியே தான் சார் பேசுவேன். இப்படி உண்மை, உழைப்பு, நேர்மை, ஒரு தொழிலதிபர் அது நீங்கள் ஆகணும். நீங்க சொல்லுவீங்களா சிஸ்டர், நீ படிக்காட்டினா பரவாயில்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன் சார், நீ படிக்காட்டி பரவாயில்ல, நீ பெரிய தொழிலதிபர், 10 பேர் ஓட்ட நாளைக்கு நிற்பான் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். அது நீங்க சார் சொல்லுவீங்க. சாருக்கு நல்லா கை தட்டி அடுத்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு பரிசளித்து வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்வீட்ஸ் உரிமையாளர் ஆச்சரியப்படும் பெருந்தன்மை உடையவர்.
யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. அனைவருக்கும் இறங்கும் பண்பாளர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. அள்ளி தரும் வள்ளல் தன்மை கொண்டவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. எம் பள்ளிக்கு ஒப்பனை அறையை அமைத்துக் கொடுத்தவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. இல்லை என்று சொல்லாததற்கு இலக்கணமானவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. பிறரின் சுத்தம் சுகம் இவற்றை சுகந்தமாய் விரும்புபவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. மாணவர் நலனின் மையம் கொண்டவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. தனது வேலை பழுவிலும் தேவையானவர்களுக்கு நேரம் பணம் ஒதுக்குபவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. இனிப்பு வகைகளுக்கு சொந்தக்காரர் இனிமையானவர். யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. யாரு இவர் யாரு இவர் நன்மை பல செய்தாரே. இத்தனை நன்மைகள் செய்தவரை அடையாளம் காட்டுவோமா? நன்மை பல செய்தவரே. இவரே அவர் இவரே அவர் நன்மை பல செய்தவரே. இன்னும் பல நன்மைகள் செய்திட வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. ஸ்டேட் சீட் உரிமையாளர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தாமரையும் அருமை பாரு, அத்தனையும் நம் தேசத்தின் அடையாளம் பாரு. வாழ்வாய் உணர்வாய் உயிராய் உருகொடுத்து நம்மை தேசப்பற்றில் ஒன்றிணைக்க வருகின்றனர் எம் மாணவர்கள்.